சும்மா ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு உமன்ஸ் காலேஜுக்கு கூப்பிடுறாங்க, பைக் ஓட்டி மண்ணை கவிக்கிட்டு அம்மலா சாஜியா கவுந்தடிச்சு கரணம் போட்ட வீடியோ எல்லாம் அப்படின்னு பண்ணோம். டிடிஎஃப் வாசன் பொம்பளை பிள்ளைங்கலாம் அப்படியே வந்து இப்படி வராங்க, பயங்கர ஓவர் சீனா இருக்குது. நம்ம ஓன்னு கத்திரி கிடப்பாங்க. நேரா போய் ரேஸ்ல கலந்துக்க, நம்ம காமெடி பீஸ்ன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த டைரக்டர் தேவையில்லாத குப்பைகளை எதெல்லாம் அப்படி நீ பார்க்க போறோன்னு எனக்கு தெரியல. உருட்டு 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 செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. கோமாளிகளை கொண்டாடும் உலகம் இது. நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் வந்து கோமாளிகளை கொண்டாடக்கூடிய உலகம். எப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் சோசியல் மீடியா. சோசியல் மீடியான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி விஷயத்த ட்விட்டரு, இதெல்லாம் வந்து சோசியல் மீடியான்னு சொல்றாங்க. இதுல சில பேர் பிரபலம் ஆகுறாங்க. பிரபலம் ஆகுறது கடுமையா உழைச்சி ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி இதை நம்ம அப்படி பண்ணணும்னு நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி பிரபலமானவங்க இருக்கிறாங்க. சும்மா ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு பைக் ஓட்டி மண்ணை கவிக்கிட்டு இந்த மாதிரி பிரபலமானவங்களும் இருக்காங்க. அதுல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டிடிஎஃப் வாசன். ஒரு ஏற்கனவே பைக்கு பயங்கரமா ஓட்டுவாப்புல. ஒரு தடவை நம்ம அவர் கவுந்தடிச்சு கரணம் போட்ட வீடியோ எல்லாம் பார்த்துருக்குறோம். அடிபட்டுச்சு. அவர் வந்து பாதுகாப்பான அந்த உடையெல்லாம் அணிஞ்சிருந்ததால பெருசா அடிப்படலை. இப்போ ஏதோ கார்ல போய் செல்போன் பேசிக்கிட்டே அவர் கார் ஓட்டினதால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு போறப்ப வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதெல்லாம் பார்த்து கெடாத மக்கள் என்ன பார்த்து கெட்டுருவாங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. அது வேற சாப்டர். டாஸ்மாக் மூடணும் தான், மது ஒழிப்பு வேணும் தான், அது வேற டிபார்ட்மெண்ட். நீ பைக் ஓட்டுறியா ஓட்டு. வேகமா ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமா? அது கிடையாது. திருவினா வேகமா போகுது. நீ பாதுகாப்பு ஓரனால 2 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் ரூபாய் வாங்கி போட்டிருக்க, நீ கவுந்தடிச்சு விழுந்தா உனக்கு ஒன்றும் ஆகல. உன்னை பார்த்துட்டு சின்ன பசங்க யாராவது வண்டி ஓட்டி விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னா என்ன பொறுப்பு? யாரு பொறுப்பு இருக்கு? அப்போ இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் யாரை நம்ம ஃபாலோ பண்ணணும், யாரை நம்ம பின்தொடரணும் அப்படின்றது தெரியல. இப்போ தெருவில் ஒருத்தன் வீலிங் பண்றான் அப்படின்னா, இப்ப அந்த குரங்கு, நாய், பூனை, மனுஷன் எல்லாம் ஒரு இனம் தான். அது என்ன பண்ணணும்னா தன்னுடைய இணைய கவர்றதுக்கோ, இல்ல தனக்கு இருக்கிற இன்னொரு ஆல்பா வந்து மிரட்டுறதுக்கோ, இல்ல பீட்டாவை மிரட்டுறதுக்கோ, நான் பாரு நான் எவ்வளவு பெரிய பிஸ்தா பாரு அப்படின்னு சொல்லி கவர்றதுக்காக என்ன பண்ணும், இந்த குரங்கு சேட்டெல்லாம் பண்ணும் அப்படின்னு பண்ணும். நாய் இப்படின்னு பண்ணும். அந்த மாதிரி ஒரு சேட்டை தான் நாம மக்கள் பயன்படுத்துற சாதாரண சாலைகள்ல இந்த வீலிங் பண்றது, ரவுண்ட் அடிக்கிறது, இந்த சீன் போடுறதெல்லாம். நீ உண்மையாலுமே பைக் ஓட்டுற அப்படின்னா நேரா போய் ரேஸ்ல கலந்துக்க, அங்க போய் ஓட்டி உன் திறமையை காட்டு. நீ வந்து ரோட்ல வந்து ஓட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபாலோயர் நீ வந்து இது இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஃபேஸ்புக்ல போட்டு உன்னை பார்த்து நிறைய பேர், அதான் கோமாளிகளை கொண்டாடும் உலகம். இப்ப ரோட்ல வந்து ஒருத்தர் வீலிங் பண்ணி சீன் போடுறான்னா அவன் கோமாளி. சர்க்கஸ்ல வித்த காட்டுறவன். நீ ஒரு வித்த காட்டுற, ஒன்னு வித்த காட்டுறவனை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்போ இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா கோமாளிகளை கொண்டாடக்கூடிய உலகமா போயிட்டு இருக்கு. திறமைசாலிகளை நம்ம வந்து தவிர்த்துடுறோம். போற்றப்பட வேண்டியவங்களை விட்டுட்டு தப்பான ஆட்களை தலையில தூக்கி வச்சு நம்ம ஆடுறோம். இப்ப இந்த கால இளைஞர்கள் அதை தான் பண்றாங்க. உண்மையான திறமைசாலி யாரு தெரியாது. சீன் போடுறவங்கள நம்ம நம்புறோம், அவனை ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது வந்து ஒரு தப்பான முன்னுதாரணம். சரி, அது ஒரு பக்கம். ரீல்ஸ் போடுறாங்க. சரி, ரீல்ஸ்ன்றது என்ன? அது சாதாரண விஷயம். அவன் பேசுறதுக்கோ நம்ம வந்து வாசிச்சுக்கலாம், நடிச்சுக்கலாம். அது ஒரு திறமை தான், அது பண்ணலாம். அதுல நீ முன்னுக்கு வரைய அதுவும் சந்தோஷம்தான். அது 10 பேர் பார்த்து பாராட்டலாம், கைத்தட்டலாம், ஓகே. அப்போ அந்த ரீல்ஸ் போடுறவனை வந்து நீ கொண்டாடுறதுல தவறு இல்லை. அதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு. கொண்டாடப்பட வேண்டியவர்கள் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம கடந்து போறவங்க. சினிமா நடிகர்களே நம்ம பார்த்து ரசிச்சுட்டு கடந்துதான் போகணும். நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடணுன்ற அவசியமே கிடையாது. அவன் நடிக்கிறான், சம்பாதிக்கிறான், ஒரே உழைப்பு. ஒருத்தனுக்கு பைலா, ஒரு ஸ்டண்ட் மேன் இருக்கான, அவனுக்கு பைலா படி ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம். ஆனா அதே ஸ்டண்ட்ல அடிக்கிற மாதிரி நடிக்கிற ஹீரோவுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம். உழைப்பு ஒண்ணு, ஊதியம் வேற வேற. அந்த ஊதியம் எப்படி மாறுபடுது? மக்களுடைய அபிமானத்தால மாறுபடுது. அதே மாதிரிதான் ரீல்ஸ்ல வந்து ஒருத்தர் பிரபலம் ஆகிறாங்க, சந்தோஷம், பிரபலம் ஆகட்டும். அது அடுத்த கட்டத்துக்கு நீ கொண்டு போ. சினிமாவுக்கு நடிக்க வரியா, நடி. சீரியல் நடிக்கிறியா, நடி.
ஒரு கல்லூரியில நம்மளை வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு தகுதி இல்லாத நபர்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. சரியான நபர் இல்லை, இந்த இடத்துல நான் சரியான நபர் இல்லை. ஒரு இசை இசை சம்பந்தப்பட்ட ஒரு விழா நடக்குது, அந்த போட்டியிலயோ ஏதோ ஒண்ணு வந்து சீஃப் கெஸ்டா நம்மளை கூப்பிடுறாங்க. இசைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏங்க, இசைக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது, மியூசிக்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்க கிடைச்சதுக்காக என்ன கூப்பிடாதீங்க, நம்ம தான் அந்த இடத்துல இருந்து விலகி வரணும். ஒரு இடத்துல தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னா, நீ அந்த இடத்துல தோன்றும் போது அதற்குண்டான தகுதியோடு தான் நம்ம அங்க போயிருக்கணும். அதை மீறி அவங்க ஆள் கிடைக்கல நம்மளை கூப்பிட்டா கூட நாம நாகரிகமா அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி வெளியில வந்துடணும். ஒருத்தருக்கு ஒரு சராசரி இளைஞனுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கிறத பார்த்து மற்றவங்க பொறாமப்படுறதும் நடக்கும். இதுக்கு பேரு பொறாமை கிடையாது. நீங்க அதுக்குண்டான தகுதியை வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு உமன்ஸ் காலேஜுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது இந்த பொம்பளை பிள்ளைங்கலாம் அப்படியே வந்து இப்படி வராங்க, பயங்கர ஓவர் சீனா இருக்குது. நம்ம பார்க்கும்போது இது வந்து நம்ம எந்த மாதிரி கண்ணோட்டத்துல பார்ப்போம்னா சிரிப்பு தான் வரும். என்னடா அது, எங்க போயிட்டு இருக்காங்க? என்ன வர்றது யாரு? ஒரு ஒரு பாரதி பாஸ்கர் வராரா, இல்ல சாலமன் பாப்பையா வராங்களா, இல்ல வேற ஏதாவது சினிமா துறையில சாதிச்சவங்க வராங்களா, இல்ல தொழில்துறையில சாதிச்சவங்க வராங்களா, இல்ல நீங்க அந்த கல்லூரியில என்ன நடக்குது, ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னா ஆர்ட்ஸ் காலேஜ்னா அது துறையில சாதிச்சவங்க யாராவது வராங்களா, இல்ல அதுல இருக்கிற முன்னாள் மாணவர்களுக்கு ஏதாவது சாதிச்சவங்க வராங்களா? சம்மந்தமே இல்லாம ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு பையனை கூப்பிட்டு வந்து பயங்கரமா சீன் போட்டோன்னு, இது நமக்கு என்னன்னா மற்ற மற்ற நாடுகள்லயோ மற்ற ஸ்டேட்லயோ பார்க்கும்போது நம்மள எவ்வளவு கீழ்த்தரமா பார்ப்பாங்க. என்னடா இவங்க இதெல்லாம் போய் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு பார்ப்பாங்க. அப்ப அது எங்க போகுது? சோசியல் மீடியான்றது நம்ம என்ன பண்ணுது? தவறான ஆட்களை கௌரவப்படுத்துதுன்னு சொல்றதை விட தகுதியான நபர்களை நம்ம கௌரவப்படுத்த தவறிடுறோம். தகுதியில்லாத நபர்களை கொண்டு வந்து நம்ம கௌரவப்படுத்தி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நடிகர்களை கொண்டாடுறதே தப்புன்னு சொல்லும் போது இது போன்ற ஆட்களை நம்ம கொண்டாடுவதுன்றதோ சீஃப் கெஸ்டா வர வைக்கிறதுன்றதோ மிகப்பெரிய தவறு. அடுத்து டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் வாசன் வந்து பைக் ஓட்டுறாரு. பைக் ஓட்டுறதா இருந்தா நீ போய் ரேஸ்ல ஓட்டு. கார் ஓட்டுறதா இருந்தா நான் கார்த்திகேயன், நரேன் கார்த்திகேயன் மாதிரி போய் ஃபார்முலா 1ல போய் கார் ஓட்டு. உன்னுடைய சேட்டைகளையும் உன்னுடைய எல்லா அந்த திருத்தரம் முடிச்ச வேலையும் நீ மக்கள் போங்கிற ரோட்ல போய் பண்ணிக்கிட்டு அதுல பிரபலம் அடைஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க வந்து உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் அது ஒரு இப்ப என்ன சின்ன பசங்களுக்கு ஒரு டீனேஜ் பசங்களுக்கு ஒரு தப்பான ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த அண்ணன் ஓட்டுற மாதிரி நம்மளும் வந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும், அப்பா கிட்ட சண்டை போட்டு அந்த பைக் வாங்கி நம்ம மண்ணை கவி மண்டையை போட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டணும், இப்படிதான் போகும். நீங்க கவர்மெண்ட் பஸ் ஓட்டுற டிரைவரை பார்த்திருப்பீங்க, லாரி ஓட்டுற டிரைவரை பார்த்திருப்பீங்க. 5 மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து பேருந்து ஓட்டுற ஒரு டிரைவரை பார்த்திருப்பீங்களா? அப்படி பார்க்கும்போது அது ஓட்டுறது எவ்வளவு பெரிய சிரமம். ஃபார்முலா 1 கார் பந்தயத்தை விட அது ரொம்ப மோசமானது, ரொம்ப எப்படி சொன்ன சவாலானது. ஒரு மணிக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த டிரைவருக்கு உறக்கம் வரும், தூக்கம் வரும், கண் அசரும். அது சில நேரங்கள் அப்படியே சமாளிச்சு அதுலேருந்து ஜெயிச்சு வர்றதுதான் டிரைவிங். அதுலேருந்து வந்து பேசஞ்சரை நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கறது தான் டிரைவிங். ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இந்த 1 மணி நேரத்துக்கு போயிட்டு 1000 2000 3000 கொடுத்துட்டு கம்பியை பிடிச்சி இழுத்துட்டு கிடப்பாங்க, வெயில் பிடிச்சிட்டு கத்தி கிடப்பாங்க. அந்த உழைப்புக்கும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மாலை வரைக்கும் 12 மணி நேரம் 9 மணி நேரம் 8 மணி நேரம் இடைவிடாம உடல் உழைப்பு செய்யறவனுடைய ஆரோக்கியத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அது போலதான் நம்ம வாழ்நாள்ல நிறைய சாதனையாளர்கள் நம்மளை சுத்தி தான் இருக்காங்க. ஒரு பேருந்து ஓட்டுநரும் சாதனையாளர் தான், காய்கறி வண்டி ஓட்டுற லாரி டிரைவர்ஸும் சாதனையாளர் தான். அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயத்த வறுமையில சாப்பாட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் செஞ்சுக்கிட்டு சைலண்டா போயிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள கொண்டாட போறதும் கிடையாது. முக்கியமான டிரைவர்கிட்ட போய் சண்டை வாத்துவோம், என்ன எத்தனை மணிக்கு எடுத்து பஸ், இன்னும் நீங்க உருட்டிட்டு இருக்கீங்க, இன்னும் போல, நான் வந்து 5 மணிக்கு அங்க திருச்சிக்கு போகணும், 7 மணிக்கு மதுரைக்கு போகணும், நம்ம சண்டை தான் வளர்த்துவோம். அதே எங்கேயோ போய் வேகமா போய் முட்டிக்கிட்டா பொறுமையா போயிருந்துக்கலாமே, தேவையில்லாம வேகமா போய் முட்டிக்கிட்டேன்னு கேட்போம். ஆனா அந்த வேலையில அவ்வளவு இது இருக்கு. நீ டிரைவிங்ட்டு ஒரு ஸ்கில் ஒன்று வச்சிருக்கேன்னா, நான் பைக் ஓட்டுறேன்னா போய் ரேஸ்ல கலந்துக்கோ, கார் ஓட்டுறேன்னா ஃபார்முலா 1ல போய் கலந்துக்கோ. அதை விட்டுட்டு பொது இடத்துல வண்டியை ஓட்டி அதை சில இளைஞர்கள் ஃபாலோ பண்ணி நீ வந்து ஒரு தப்பான முன்னுதாரணமா இருக்கிற. இந்த தப்பான ஒரு முன்னுதாரணத்தை
இந்த கோமாளித்தனத்தை இந்த வர்ற இளைஞர்களும் இளைஞர்களும் கொண்டாடுறாங்க. அதுதான் இப்ப வேதனையான விஷயம் என்னன்னா, ஒருவர் கொண்டாடப்படுவது தப்பே கிடையாது. நமக்கு பிடிச்சிருக்கு அவரை கொண்டாடுறோம். எதனால பிடிச்சிருக்குன்னு பார்த்தா இங்க ஒண்ணுமே இல்லையே. நான் பைக்ல வேகமா வண்டி ஓட்டு போறேன், அதனால உனக்கு பிடிச்சிருக்குன்னா வண்டி வேகமா ஓட்டுறது என்ன இருக்கு? நான் கார் போன் பேசிக்கிட்டே ஓட்டுவேன் பயங்கரமான்றதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. நான் ரீல்ஸ் பயங்கரமா போடுவேன், இது என்ன என்ன இருக்கு? நீங்க ஏதாவது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு யாரையாவது படிக்க வைக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதுல ஏதாவது பண்றீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப சோசியல் மீடியான்றது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, மக்கள் முட்டாள்களாகவும், இந்த முட்டாள்தனத்தை நம்ம காசாக்குறதுக்கு என்ன வழி, பிரபலமாகறதுக்கு என்ன வழி, பிரபலமாகறதுக்கு நாம் ஒரு முட்டாள்தனத்தை தேர்ந்தெடுத்து அதை செய்யும் போது அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதன் மூலியமா நமக்கு ஃபேம், அந்த பிரபலம், அந்த விளம்பரம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம காசாக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறீங்க. இது நிலையானது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட கால வரையறை தான். அதுக்கப்புறம் நம்ம காமெடி பீஸ்ன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னும் அடுத்து ஒரு கோமாளி வருவோம், அந்த கோமாளி பின்னாடி நம்ம போயிடுவோம். நிலையானதுன்றது வேற. அதனால கோமாளித்தனங்களை கொண்டாடுவதை சோசியல் மீடியால மக்களோ இளைஞர்களோ நிறுத்திட்டாங்கன்னா, இந்த கோமாளிகள் ஒரு முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு சரியான பாதையை நோக்கி பயணிச்சிடும். அந்த கோமாளித்தனத்தை நீங்க கொண்டாடும் போது நம்மளும் கோமாளிகளா மாறுறோம். ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கொண்டாடும் போது அது வேற. ஒரு தப்பான விஷயத்தையும் ஒரு சாதாரண ஒரு கோமாளித்தனத்தையும் நம்ம கொண்டாடுறதுன்றது தேவையில்லாது. டிடிஏ பாசன் சொல்லியிருக்காரு, நான் ஒரு படம் நடிக்க போறேன், அதுக்கு ஏதோ பல லட்சங்கள் வாங்கியிருக்கேன் கொடுத்துருக்கேன் சொல்லாரு, சரியா தெரியல. அவர் ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருப்பாரு, அந்த டைரக்டர் அவர் இப்போ ஏதோ மஞ்சள் வீரன் சொல்லி ஒரு படம் ஒன்று பண்ண போறாரு. படம் பண்ணுங்க, படம் நடிங்க, ரிலீஸ் பண்ணுங்க, அந்த பாதையில போறீங்க அந்த பாதையை போய் பண்ணுங்க. இந்த ரோட்ல இந்த டிரைவிங்ல அந்த சேட்டையை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணுங்க. நம்மளை பார்த்து ஒருத்தன் கெட்டு போறதுக்கு நாம அனுமதிக்க கூடாது. அப்படி இல்லை, எனக்கு என்னுடைய விளம்பரம் தான் முக்கியம், நான் பிரபலம் ஆகணும், எவன் கெட்டு போறதை பத்தி நான் கவலைப்படலன்னா நீங்க பண்ணிக்கங்க. இப்போ இதுவாது பரவாயில்ல. என்னது ரோட் ஷோ, ரோட்ல போய் கவுந்தடிச்சு விடுறாரு, ரீல்ஸ் பண்றாங்க. அப்புறம் யாரு அமலா சாஜியா, அது ஒரு சகோதரி, அவங்க ஏதோ ரீல்ஸ்லாம் போட்டு அவங்க ஏதோ ஒரு ஸ்கேம்லாம் போய் பண்ணி இதில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல லட்சங்கள் கிடைக்கும், ஆயிரக்கணக்கான 30,000 கிடைக்கும், 40,000 கிடைக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணி அதில் நிறைய பேர் நாசமா போகிறாங்க. அப்போ நீ ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம மக்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஆளா இல்லை. எத்தனையோ விஷயத்த நீ ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுறதுக்கு நீ ஆளா இல்லை. எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, நீ தலைவரை கூட ஃபாலோ பண்ண வேணாம், உங்கள் அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணு. உன் பக்கத்து வீட்டில் ஒரு நல்ல மனுஷன் இருந்தான்னா அந்த மனுஷனோட நல்ல குணங்களை ஃபாலோ பண்ணு. 2 திருக்குறள் எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணு, திருவள்ளுவரை ஃபாலோ பண்ணு. நல்ல விஷயங்கள ஒரு பக்கத்துல நமக்கு நேர்மையான அதிகாரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணு. அம்பேத்கர் இருக்கார் ஃபாலோ பண்ணு, பெரியார் இருக்கார் ஃபாலோ பண்ணு, முத்துராமலிங்க தேவர் இருக்காரு அவரை ஃபாலோ பண்ணு. எத்தனையோ பேர் இருக்காங்க நல்ல மனிதர்களை நீ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சாலமன் பாப்பையா இருக்காரு, வளர்ச்சி சாலமன் பாப்பையா இருக்காரு. ஒரு தமிழ்ல பேச்சாற்றல் இருக்கு, நான் பட்டிமன்றம் பேசுவேன், அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குன்னா அவரை ஃபாலோ பண்ணு. நம்ம ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அவரோட ஒரு நல்ல குணம் நமக்கு பிடிச்சிருக்கா அதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஒரு மனுஷன் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ ஒரு படம் வரைகிறாங்க. அந்த படம் அக்கா ஒரு சின்ன பையன் பாக்குறான், அந்த அக்கா நல்ல படம் வரைகிறாங்களே, நம்மளால முடியுமான்னு அவன் முயற்சி பண்றான். அவன் முயற்சி பண்றான், ஏற்கனவே அவனுக்கு அது இருக்கும் என்னன்னு தெரியல, அவன் பின்னாடி பெரிய ஓவியனா வருவான். இது நமக்கே தெரியாம நம்ம ஒரு நல்ல விஷயத்த ஃபாலோ பண்றோம். அதே நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணன் பீடி குடிச்சிட்டு இருக்கிறான். அந்த பீடி குடிச்சதை பார்த்த உடனே நம்ம ஆஹா பீடி குடிக்கிற அந்த மண்ணை நம்மளும் குடிச்சு பார்ப்போமே, குடிக்கிறான். அவனை தாண்டி குடிச்சு ஃபாலோ பண்ணி இப்படி போறான். ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், நம்ம நல்ல விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கும் கெட்ட விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கும். இதுல கெட்ட விஷயம் ஒண்ணுமே கிடையாது. தேவையில்லாத குப்பைகளை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. பார்க்கிறோமா ரசிக்கிறோமா தூக்கி போடு, முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலையை பாரு. நமக்கு நம்ம யாரும் நிரூபிக்கிற வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு இது போன்ற சோசியல் மீடியால வரும் கோமாளிகளை கொண்டாடுறதை நிறுத்திட்டு நமக்கான ஒரு விஷயத்த நம்ம தேடி நம்ம போகணும். இது இந்த கால இளைஞர்களை நம்ம கேட்டுக்கிற வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க ஃபாலோ பண்றதுக்கு நிறைய இருக்கு. வண்டி வேகமா ஓட்டுறது அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்பா அம்மாட்ட கஷ்டப்படுத்தி எனக்கு இத்தனை லட்ச ரூபாய் வண்டி வாங்கி கொடு, அத்தனை லட்ச ரூபாய் வண்டி வாங்கி கொடுன்னு சொல்லி
அந்த பையனை பார்த்து நீங்கள் வண்டி வாங்கி போய் இங்கேயே முட்டி உடச்சிக்கிறது, அது வேஸ்ட். ரீல்ஸ் போடுறத வச்சு நிறைய பேருக்கு ரீல்ஸ் போடுறதா நிறைய குடும்பங்களே அழிஞ்சு போயிருக்கு. அதை பற்றி நம்ம இதில் பேச வேணாம். இன்னைக்கு வந்து சாதாரண விஷயமா இருக்கும். ஒரு காலத்தில் நம்ம ஒரு பீச்சுக்கு போகிறோம், ஒரு அருவிக்கு போகிறோம், எல்லாத்தையும் நம்மளுடைய 2 கண்களால் பார்த்து சந்தோஷமா ரசித்தோம். இன்னைக்கு கண்ணால் பார்க்கறது போய் செல்போன் மூலியமா பார்க்குற விஷயம் வந்துருச்சு. எங்கே போனாலும் நீ இப்படிதான் அந்த உலகத்தை பார்க்கறதே தவிர இப்படி திறந்த மனதோட அந்த உலகத்தை நீ பார்க்கவே கிடையாது. எல்லாத்தையுமே இன்னும் போற பக்கம் பார்த்தா நீ எதெல்லாம் அப்படி நீ பார்க்க போறன்னு எனக்கு தெரியல. அதனால கோமாளிகளை பார்த்தா ரசிப்போம், சிரிப்போம், அவர்களை ஊக்குவிப்பது போல கமெண்ட் கூட செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. தப்பான இந்த மாதிரி விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் அதன் மாதிரி போய் நீங்க வந்து ஒரு தமிழ் சமுதாயம், இந்த சமுதாயன்றது எவ்வளவு பெரிய சமுதாயம், அதுல நாம எவ்வளவு மிகப்பெரிய அறிவாளிங்கன்னு நமக்கு தெரியும். நாம இந்த மாதிரி விஷயத்துல கொண்டாடும் போது நம்மள மத்தவங்க வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுருவாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இது வந்து இதையெல்லாம் போய் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. அதனால நாம இதுல இருந்து வெளியில வந்து தப்பான முன்னுதாரணமா இருக்கிறவங்கள பார்ப்போம், ரசிப்போம், கடந்து போயிடுவோம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.